ஈழ போராட்டம். இங்க அதை பேசுறதுக்கு எவனும் இல்லை, பேசுனா கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அங்க 1,70,000 பேர் செத்தான், இங்க கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கான், சாகடிச்சுக்கிட்டு இருக்கான். அங்க எதிரி குண்டு போட்டு கொன்னான், இங்க குடிக்க வச்சு கொள்றான். 2 இனப்படுகொலை தான். அதை நல்லா கவனிச்சுக்கணும். அங்கேயாவது ஒரு இனத்தின் எதிரி கொள்றான், இங்க நாம ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சாலே கொள்றான். இது 2லயும் இருந்து மாற்றம் வரணும். நல்லா நுட்பமாக கவனிச்சுக்கணும். ஈழத்துல போரு, பிரபாகரன் போராடியது அவன் பொண்டாட்டிக்கு நாடு கட்டல, புள்ளைக்கு சொத்து கட்டல, தான் பிறந்த பெருமை மிக்க இனத்திற்கு விடுதலை கேட்டு போறான்னா. நீங்க நுட்பமாக கவனிச்சுக்கணும். பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு அலைந்த தலைவன் அல்ல, தான் பெற்ற பிள்ளைகள் எல்லாம் விடுதலை களத்தில் பலியிட்ட தலைவன் அவன். அவன் கால் தூசி இருக்கிற அளவிற்கு கூட, அதற்கு இருக்கிற தகுதி கூட இந்த நாட்டில் இருக்கிற எந்த தலைவனுக்கும் இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவரை பயங்கரவாதி என்பார்கள், நாங்கள் ஆம் என்கிறோம், ஆம் என்கிறோம். எங்க அக்காவை தங்கையை கதற கதற கற்பழித்த போது வேடிக்கை பார்த்து நின்றவர்களிடத்திலே பாய்ந்து தடுத்தவன் பயங்கரவாதி என்றால் அந்த பயங்கரவாதியை நாங்கள் வணங்குவோம். எங்கள் வீடுகளை குண்டு வீசி தகர்த்த போது வேடிக்கை பார்த்து நின்றவர்களிடத்தில் அந்த குண்டு வீசிய விமானத்தை தாக்கி தகர்த்தவனை நாங்கள் தலைவன் என்றுதான் சொல்லுவோம். அதை பத்தி பிரச்சனை இல்லை. இதை பேசினா ஓட்டு விழாதனா, அப்படி ஒரு ஓட்டும் எங்களுக்கு தேவையில்லை. எப்பவுமே எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது, இனிப்பு எங்க இருக்கோ அங்க ஈயும் எறும்பும் தானாக வரும். உண்மை, நேர்மை, சத்தியம் எங்க இருக்கோ அங்க மக்கள் தானாக வருவார்கள். ஆனால் இனிப்பு இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்கும் எறும்புக்கும் கொஞ்சம் நேரம் ஆகும். அதுபோல உண்மையும் நேர்மையும் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என் மக்களுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். ஆனால் உறுதியாக என் மக்கள் என் பக்கத்தில் ஒரு நாள் அரணாக நிற்பார்கள். அன்றைக்கு இந்த அரசு எங்கள் கையில் இருக்கும். நான் ஒன்றை சொல்வேன் என் அன்பு சொந்தங்களுக்கு, உங்கள் பிள்ளைகள் உங்கள் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல, உங்கள் குறையை தீர்க்க வந்தவர்கள் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை எல்லாம் பேசலாம், சரி பண்ணலாம், எல்லாமே பிரச்சனை. அப்ப என்ன பண்ணணும்? மொத்தமா அழிச்சுட்டு வேற நாடை நம்ம படைக்கணும்.